குடிக்க கூடாது, ஜிம்முக்கு போகணும், இனிமே இதை சாப்பிடவே கூடாது, டெய்லி காலைல 5 மணிக்கே எந்திரிச்சிடணும். இப்படி நியூ இயர்ல எடுக்கிற முடிவை 190 பேர் நம்ம பாதியிலே கைவிட்டுறோம். நியூ இயர் ரெசல்யூஷனை விடாம கடைபிடிக்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. பொதுவா நியூ இயர்ல நம்ம இதெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு வைராகியமா எடுக்கிற முடிவெல்லாம் ஒரு சில மாசத்திலே நம்ம கைவிட்டுட்டு பழைய வாழ்க்கைக்கு திரும்பிடுவோம். அந்த மாதிரி நம்ம கடைபிடிக்கிறத விடுறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் காரணமா இருக்கும். அது என்னன்னா, நம்ம மைண்ட்ல என்ன நினைச்சு வச்சிருக்கிறோமோ அதை ஒரு இடத்துல பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் அதை தான் நம்ம பிரேக் பண்ணிட்டோமே அப்படின்னு நம்ம கட்டுப்பாடா இருந்த செயலை முழுசா கைவிட்டுறது. முதல்ல எந்த ஒரு விஷயத்தை நீங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமா எடுத்தீங்கன்னா அதை கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஊஞ்சலை எப்படி நீங்க ஒரு பக்கம் அதிகமா இழுக்கும் போது இன்னொரு பக்கம் அதிகமா போகுமோ அந்த மாதிரி நீங்க சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன், டெய்லி ஜிம்முக்கு போகணும், நம்ம காலை சீக்கிரம் எந்திரிக்கணும், இப்படி இவ்வளவு நாளா உங்களுக்கு இயல்பா இருந்த பழக்கத்தை மாத்தி வேற ஒரு பழக்கத்தை நீங்க எக்ஸ்ட்ரீமா கடைபிடிச்சு அதை தொடர முடியாம கைவிடும் போது அது எல்லாத்தையும் நீங்க அதிகமா செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அப்ப நீங்க இங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், உங்களுடைய செயலையும் எண்ணத்தையும் மாடரேட்டா வச்சுக்கோங்க. தெரியாம 2 நாள் சாப்பிட்டீங்களா, 3 நாள் சாப்பிட்டீங்களா, பரவாயில்ல விட்டுருங்க. 2 நாள் ஜிம்முக்கு போல, 4 நாள் ஜிம்முக்கு போல, 5வது நாள் போங்க. எதையுமே நீங்க ரொம்ப டைட்டா இழுத்து பிடிச்சீங்கன்னா உங்களால அதை கடைபிடிக்கவே முடியாது. உங்களுடைய இலக்கை ரொம்ப வலிமையா செட் பண்ணிட்டு அதனுடைய செயல்பாடுகளை கொஞ்சம் மாடரேட்டா வச்சுக்கோங்க. உங்க இலக்கை தாராளமா அடைஞ்சிடலாம்.